இன்னைக்கு தான்டா ஒரு ஹீரோயின் பக்கத்துல என்ன உட்கார வச்சு அழகு பாத்திருக்கீங்க. நீ உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? இப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? ஹீரோயின்ஸ் படம்லாம் பேசும்போது நான் கொஞ்சம் தனி வைப் ஆயிட்டேன். அது ஒரு ஒரு ஃபீல். பட் ஹீரோயினை விட நீங்க ரொம்ப கியூட்டா இருப்பீங்கன்னு வச்சுக்கீங்களா. அதுக்காக அந்த கேள்வியை அதாவது நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க வெக்கத்தை விட்டு கேக்குறேன். அம்மன் கேரக்டர்லாம் கொடுத்தா நடிப்பீங்களான்றதான் சிம்பிளா கேக்குறேன். அதெல்லாம் 100% பண்ணுவேன். யார் பாக்குறது? கொல்ல போறேன். சரி, நீங்க என்ன ஒரு 2 வார்த்தை பாராட்டி பேசணும்னா என்ன பேசுவீங்க? சார் ரொம்ப நல்லவரு, வல்லவரு, அப்புறம் ஏங்க என் ப்ரொஃபஷனல் சம்பந்தமா பாராட்டுங்க. வல்லவர் நல்லவர்னா யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி அவர் கூட நடிச்சதுனால கேட்குறேன். உண்மையிலே ஒரு பிளே பாய் தானா இல்ல எப்படி ஆள் எப்படி? சோ ஏன்னா அவருக்கு பொண்ணு பார்க்கலாம்னு இருக்காங்க. சோ யாரு நீங்க பார்க்க போறீங்களா? யாராலும் பார்க்கலாம். பெருசா இல்ல, தெரியாது. வேற என்னதான் தெரியும் அவரை பத்தி? அவரை பத்தி அதான் ஸோ அன்னைக்கு வந்து அடல்ட் வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா தனி ஒரு வெப்சைட் போக வேண்டியதாக இருந்துச்சு. பட் இப்போதான் வந்து வெப்சைட்டே போக வேண்டாம். வெப்சைட் நிறைய பார்ப்பீங்களா? நான் இப்படி சரி நீங்க எக்ஸ் வெப்சைட்லாம் பார்த்ததே இல்லை. பார்த்துருக்கீங்க, பார்க்காமலாம் இருப்பேன். நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ மாதிரி இருக்கு. இல்லங்க, அவங்க நல்ல சீரியல் வாய்ப்புல நடிச்சிருந்தா கூட நல்லா வந்திருப்பாங்க. இப்போ ஒன்லி ஃபார் டூ ட்ரெஸ் தான், ஐ மீன் 2 பீஸ் தான். ரொம்ப ஓவர் ஆசை தான்டா. ஓவர் ஆசை. ஆக்சுவலா அவனுக்கு ஓவர் ஆசையா இருக்கு. யாருக்கு? அவனுக்கு. அப்பல இருந்து உங்களை வச்சக்கணும் வாங்காம பாப்பேன். கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்குங்க. உங்களுக்கு இருக்கா இல்லைன்னு சொல்லுங்க. ஆஃப் கோர்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன? பாலாசாரம் ஓட விட்டு அடிப்பாராம். பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓகே, நீங்க மேரிடா? வாட் யூ மீன் பை மேரிட்? ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஹாய் தமிழ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், எல்லாருக்கும் ஒரு கலர்ஃபுல்லான வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா கண்ணை கலைமானே குழலி அண்ட் ஃப்ரீடம் இந்த படத்தோட நடிகை ஷாலினி சரோஜா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஹாய். ஹாய். இன்னைக்கு தான்டா ஒரு ஹீரோயின் பக்கத்துல என்ன உட்கார வச்சு அழகு பாத்திருக்கீங்க. வெரி நைஸ். நீ உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? இப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? ஓகே, அண்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓரளவு உங்க அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் சுமாரா நல்லா இருக்கேன். ஓகே. இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் படம்லாம் பேசும்போது நான் கொஞ்சம் தனி வைப் ஆயிட்டேன். அது ஒரு ஒரு ஃபீல், ஒரு பாசிட்டிவ் வைப். நம்ம விஜய் நான் சொன்ன மாதிரி என்னங்க சிரிக்கிறீங்க? ஓகே தானே? ஓகே 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 ஃபைன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. ஆல் குட். கோயிங் குட். உங்களை தொடர்ந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட உங்களோட இந்த ஷார்ட் பீரியட்ல ஒரு 6-7 படம் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? சோ இந்த படங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஷாலினியை பத்தி நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டது என்னன்னா, ஷாலினி யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நாங்க நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். அதுக்காக அந்த கேள்வியை அதாவது நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க வெக்கத்தை விட்டு கேக்குறேன். நீங்க என்னவா இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதுக்கு மேல கூச்சம் இல்லாம கேட்க முடியாது. சரி கேளுங்க. கேட்டனே தான். ஷாலினி யார்? ஷாலினி வந்துட்டு லைக் 12th படிக்கும் போது கண்ணை கலைமான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. 12th படிக்கும் போது பண்ணேன். அண்ட் தென் அப்போல இருந்து அப்படி ப்ராஜெக்ட்ஸ் லைனா பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சைட்ல வந்துட்டு கரஸ்ல படிச்சுட்டு இருந்தேன், பிகாம். அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் படமே வந்து கண்ணை கலைமானே தான். கண்ணை கலைமானே தான், சின்ன ராமசாமி சார் டைரக்ஷன்ல. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் படம் ஒரு முக்கியமான கேரக்டர். எப்படி இதுக்குள்ள நீங்க ஷார்ட் ஃபிலிம் இல்ல வேற ஏதாச்சும் ஆக்டிங்ல ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? எடுத்தோடனே ஒரு படம் கமிட் ஆகுறது ஈஸியான விஷயம் கிடையாது. அதுலயும் முக்கியமா ஒரு கேரக்டர் பிளே பண்றதும் ஈஸியான விஷயம் இல்ல. கிடைச்சிருக்குல்ல. சோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணீங்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஆக்டிங்ல? ஆக்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ஆங்கரிங் மட்டும் பண்ணிருக்கேன் ஒரு சேனல்ல. சின்னதா ஆங்கரிங் பெருசா சொல்லுங்க. ஆங்கரிங்ன்றது பெருசா ஒரு நாள் பண்ணிருக்கேன். சும்மா அப்ப படிச்சிட்டு இருந்தப்ப பண்ணிருக்கேன். அப்ப பண்ணிட்டு இருந்தப்ப ஜஸ்ட் ரொம்ப நாள் ஆசை, சின்ன வயசுல இருந்தே ஆசை. நான் லைக் நடிக்கணும், டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது மூலமா தான் சினிமாக்குள்ள வந்தது. சோ அதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தப்ப திடீர்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே ஜஸ்ட் முதல்ல ஆபீஸ் போய் பார்த்தோம். அவங்க எதுவுமே சொல்லல, என்ன கேரக்டர் எதுவுமே சொல்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நீங்க வந்துட்டு முதல்ல வந்துட்டு உங்க அம்மா அப்பா பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்க அம்மா அப்பா பத்தி பேசினேன், அவ்வளவுதான். அதான் ஆடிஷன் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பாட்டுக்கு அப்படியே சைலண்டா இருந்தேன். ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கழிச்சு
அவங்கதான் ஸ்ட்ரைட்டா கால் பண்ணி ஓகே செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வரைக்குமே என்ன கேரக்டர் என்ன பண்ண போறோம் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஆடிஷன் நான் இனிமே எதிர்பார்த்தது இல்ல. பிகாஸ் அம்மா அப்பா பத்தி சொன்ன என்ன அப்படின்னா நான்லாம் பல படங்கள் நடிச்சிருப்பேன் ஆடிஷன்ல செலக்ட் ஆகி. ஓகே, ஸோ இப்போ மூக்குத்தி அம்மன் 2 வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க. மூக்குத்தி அம்மன் 2ல வந்து அகெயின் வந்து நயன்தாரா மேம் வந்து நடிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தாங்க, என்னன்னா நான் இந்த கேரக்டர் பண்றதுக்காக 1 மந்த்தா என் குடும்பமே விரதம் எடுத்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்க விரதம் இருந்து நடிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டர் அம்மன் கேரக்டர்லாம் கொடுத்தா நடிப்பீங்களான்றதான் சிம்பிளா கேட்கிறேன். அதெல்லாம் 100% பண்ணுவேன். யார் பாக்குறது? கொல்ல போறேன் கேட்டதுக்கு பதில் சொன்ன அவ்வளவுதான். யாரு பாக்குறது? இல்லையே, நயன்தாரா மேம் நடிக்கும் போது எல்லாரும் பாப்பாங்க, நீங்க நடிச்சா வேர்ல்ட் வைடு பாப்பாங்க. இல்லன்றீங்க. சரி விடுங்க, சொல்லுங்க. சரி சொல்லுங்க. எது சொல்லலாம், பாராட்டி பேசினாலே பேச முடியும். சரி, நீங்க என்ன ஒரு 2 வார்த்தை பாராட்டி பேசணும்னா என்ன பேசுவீங்க சொல்லுங்க. சார் ரொம்ப நல்லவரு, வல்லவரு, அப்புறம் வேற ஏங்க என் ப்ரொஃபஷனல் சம்பந்தமா பாராட்டுங்க. வல்லவர் நல்லவர்னா யாருக்கு தெரியும்? நான் வல்லவன் நல்லவன். ஓகே, நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல ஆங்கர் கேட்டிங்க. அப்புறம் வந்து நல்ல பெர்ஃபார்மர், அதுக்கப்புறம் நல்ல டான்சர். நல்ல டான்சர். ஓகே, அப்புறம் வேற நான் சொல்லி கொடுத்து சொல்றது இல்ல, இதெல்லாம் சொல்லுங்க. கண்டுபிடிச்சிருவாங்க, எழுதி கொடுத்து சொன்னாங்க. நீங்க எழுதிதானே கொடுத்தீங்க. சரி, கரெக்டா சொல்லிட்டேன் அவங்க எழுதி கொடுத்த மாதிரி. நெக்ஸ்ட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா குழலி. அந்த படம் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு வைப் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அண்ட் கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிய வச்சுச்சு, ரைட்டா? சோ ஹீரோயின் கூட முழுக்க முழுக்க ஒரு செகண்ட் லீடா டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஹீரோயினை விட நீங்க ரொம்ப கியூட்டா இருப்பீங்கன்னு வச்சுக்கீங்களா. பாக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு ஃப்ரேம்ல. ஓகே, டைரக்டர், நெக்ஸ்ட் டைம் இவங்களை வந்து நீங்க படம் எடுக்கிறீங்க அப்படின்னா இவங்க ஹீரோயினா போட்டுடலாம். ஓகே, நான் ரெக்கமெண்டேஷன். சரி, ஓகே ஓகே, थैंक यू லைக் சோ அந்த படம் வந்து உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சு? பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் படம் பண்ணீங்களா? வீரபாண்டியபுரம் சம்திங் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருந்துச்சு இல்ல? அது வீரபாண்டியபுரம் அதெல்லாம் எல்லாத்துக்கும் அப்புறம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் கண்ணை கலைமணி பண்றதுக்கு முன்னாடி குழலி செலக்ட் ஆயிருந்தேன். ஓகே, ஆல்ரெடி செலக்ட் ஆயிருந்தேன். என்னாச்சு, நாங்க கொஞ்ச நாள் டெஸ்ட் ஷூட் எல்லாம் போனோம், திண்டுக்கல்ல போனோம். அப்ப வந்துட்டு அந்த பாபநாசம் படத்துல நடிச்சிருந்தாங்களே, 2வது பொண்ணு, அவங்கள வச்சுதான் பண்றதா பிளான். அவங்கள வச்சு போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி போட்டோஸ் எல்லாம் இருக்கு இதுல இருக்கு. சோ நாங்க ஷூட் எல்லாம் பண்ணிட்டோம். ஒரு சில பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ்னால ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்க படத்தோட வேலைக்கு போயிட்டாங்களா? படமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, மூவியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ அந்த டைம்ல ஒரு ஸ்டடிஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா அப்புறம் கண்ணை கலைமணி பண்ணேன். அது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு சாரே திரும்பி வந்து குழலி டைரக்டர் திரும்பி எனக்கு கால் பண்ணி திரும்பி நம்ம படத்தை ரீஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு வைப் கொடுத்தாரு. அதே கேரக்டர் திருப்பி. சோ அத விட்ட வாய்ப்பு திருப்பி என்னது வீடு தேடி தட்டி கதவு தட்டி கொடுத்தாங்க. சோ கொஞ்சம் அழகா இருந்தாலே கதவுலாம் தட்டுவாங்க பாரு. நம்ம கதவு எப்ப தட்டுவாங்கன்னு தெரியல. ஓகே, நீங்க வந்து ஜெய் கூட எல்லாம் நடிச்சிருக்கீங்க. சோ ஜெயை பொறுத்தவரையும் ரொம்ப பிளே பாய் அப்படின்ற ஒரு டாக் ஒன்று இருக்கும். முக்கியமா அஞ்சலி கூட எல்லாம் ரொம்ப கான்ட்ரவர்சி எல்லாம் பேசப்பட்டுச்சு. இன்னும் வந்து அவர் கல்யாணம் வேற பண்ணிக்கல இல்ல. சோ இந்த மாதிரி அவர் கூட நடிச்சதுனால கேட்கிறேன், உண்மையிலே ஒரு பிளே பாய் தானா இல்ல எப்படி ஆள் எப்படி? சோ ஏன்னா அவருக்கு பொண்ணு பார்க்கலாம்னு இருக்காங்க. சோ யாரு நீங்க பார்க்க போறீங்களா? யாராலும் பார்க்கலாம். அப்படி நீங்க சொல்ற பதில வச்சு பொண்ணு குடுக்குறவங்க போல்டா கொஞ்சம் கொடுப்பாங்கல்ல. அப்படி இல்ல, லைக் நான் நடிச்ச வரைக்குமே எனக்குமே அவருக்கும் ஒரு 2 days தான் போச்சு. பெருசா அவரு கூட லைக் ரொம்ப பழகிறதுக்கான இது இல்லை. பட் எப்ப பார்த்தாலும் இப்ப நம்ம வேற ஏதாவது ஷோஸ் போறோம்னா நல்லா அடைய ஞாபகம் இருக்கும் அவருக்கு. ஹாய் சொல்லுவாரு, ஹாய் மா எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி பேசுவார். அவ்வளவு அதுக்கு மேல இருக்கும். எனக்கும் பெருசா இல்ல தெரியாது. வேற என்னதான் தெரியும் அவரை பத்தி அதாவது நம்ம ஒர்க் பண்ணிருந்தா சொல்லலாம். ஒரு கொஞ்ச நாள் ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிருந்தா சொல்லலாம். நான் ஒர்க் பண்ணதே 2 days. பொண்ணுங்களா வந்து பார்த்த ஒரு 1 hourலயே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அப்சர்வ் பண்ணுவாங்க. சரி, அதான் நீங்களும் அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. அந்த அளவுக்கு எல்லாம் இல்லைங்க. நானே ஏதோ ஒரு பாவம் ஐ எம் பாவம் மன்னிச்சு விட்டுரு. நீ இந்த மாதிரி கான்ட்ரவர்சில ஆமா, ஓகே, மைண்ட் வாய்ஸ் பிடிச்சிட்டீங்க. நீங்க பாக்குறீங்களா இல்லையா சோசியல் மீடியாவை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அரைகுறை ஆடைகள் போட்டு வீடியோ போடுறது, இல்லையா வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம யாரையாச்சும் கழுவி ஊத்துறது, இல்லையா நான் தான் பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு போட்டுக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பண்றவங்க தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியே கையில வச்சிருக்காங்க.
அடுத்த சிவாஜி கணேசன் இருக்காங்க, அடுத்த வந்து சிம்ரன் மேம் இருக்காங்க. சோ இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சோசியல் மீடியாலே பார்க்கலாம். நீங்க யாரையும் வந்து உள்ள வச்சுக்கிட்டு நான் சொல்ற யாரையும் மாதிரி குத்தி பேசலங்க, சோசியல் மீடியால பார்த்தது வரையும் சொல்றேன். அடுத்தது ஃப்ரீடம். இப்ப வந்து அந்த படம் ரிலீஸ் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா இந்த படத்துல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சசி அண்ணனுக்கு சிஸ்டரா கேரக்டர் பண்றதா வந்து நாங்க கேள்விப்பட்டோம். இந்த படம் எப்படி இருந்துச்சு? பிகாஸ் சசி அண்ணனை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே எந்த ஹீரோட்டையும் பார்க்காத ஒரு குணத்தை அவர்கிட்ட பார்க்க முடியும். பிகாஸ் ரொம்ப ஜோயிலான டைப், எல்லாத்தையுமே மனம் விட்டு பேசுறவர், எல்லாருக்கும் ஹெல்பிங் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட் உள்ளவர். ஓகே, ஸோ அவரு கூட பழகின அந்த ஒரு பீரியட் எப்படி இருந்துச்சு? ஸோ அவர்கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க? ஸோ அந்த படம் எப்படி உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சு? அதுமே ஆடிஷன் போய் செலக்ட் ஆனதா? எந்த படத்துமா இருந்தாலும் ஆடிஷன் தான். சில டைம் ஆடிஷன் போவோம், தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணாங்க. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட அந்த ஃபேமிலியர் ஃபேஸ்க்காகவே வந்து பாத்தீங்கன்னா கதவு தட்டி, அந்த வீடு வந்து கதவு தட்டி கொடுத்துருவாங்க. ஓகே, ஆக்சுவலா உண்மையா சொல்லுங்க, சசினே உங்களுக்கு கால் பண்ணி ப்ளீஸ்மா எனக்கு தங்கச்சா பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க இல்ல சின்ன இது யாரோட வளர்ச்சி பிடிக்காது எனக்கு. அப்படி இல்ல, அது ஆடிஷன் போய் தான் செலக்ட் ஆன அந்த படம். சோ பண்றப்ப எனக்கு தெரியாது இது இவ்வளவு பெரிய கேரக்டரா இருக்கும்ட்டு. தென் 10 days வரும்னு சொன்னாங்க. சரி ஓகே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் அப் பண்ணது. ஸோ பண்ண அந்த கேரக்டரோட டெப்த் நல்லா இருந்தது. ஸோ அந்த படம் ரிலீஸ்க்காக எப்ப ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இப்படி படங்களாவே பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பதான் நான் வந்து உங்களை வந்து சீரியல்ல பாக்குறது, எப்பதான் நான் வந்து பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ்ல பாக்குறது? வெப் சீரிஸ் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சீரியல் வந்து இப்போதைக்கு ட்ரை பண்ணல. ஏன் இதை கேட்டேன்னு சொல்லுங்க. நீங்க பண்றீங்களா? அதெல்லாம் நான் ஓப்பனா கேட்க கூடாது. வெப் சீரிஸ் நீங்க ஏதாவது அப்படி ஒரு இதுவா கேட்கணும். நானும் இப்ப ஹீரோ எல்லாம் உள்ள வரேன் இல்லையா? செல்ஃப் ப்ரொமோஷன். ஓகே ஓகே ஓகே. போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன். யா தேங்க் யூ. அந்த கங்க்ராச்சுலேஷன் கை கொடுத்து சொன்னாதான் இன்னும் கங்க்ராச்சுலேஷன். எனர்ஜி லெவல் வேற லெவல்ல இருக்குது. ஓகே, சோ கண்டிப்பா வந்து அடுத்து நம்ம ஹீரோவா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும் படத்துல, இல்ல வெப் சீரிஸ். ஓகே, சோ இப்ப சான்ஸ் வேணும்ன்றதுக்காக இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேர்ல இந்த 2 பீஸ் ட்ரெஸ்ல எல்லாம் டான்ஸ் ஆடுறது, இந்த வல்கரா பேசுறது, பெண்கள்லாம் நிறைய வீடியோஸ் நீங்க பாத்துருக்கீங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆஸ் ஒரு பெண், ஒரு பொண்ணா பதில் சொல்லுங்க, அட் சேம் டைம் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டாவும் நீங்க ஒரு பதில் சொல்லலாம். இப்ப என்னன்னா, இப்ப இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே அந்த மாதிரி தான் வருது. லைக் நார்மலாவே இப்போ ஃபாலோவர்ஸ், அவங்களுக்கு தான் ஃபாலோவர்ஸ்மே அதிகமா இருக்காங்க. சோ அன்னைக்கு வந்து அடல்ட் வீடியோ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா தனி ஒரு வெப்சைட் போக வேண்டியதா இருந்துச்சு. பட் இப்பதான் வந்து வெப்சைட்டே போக வேண்டாம். வெப்சைட் நிறைய பாப்பீங்களா? நான் இப்படி சிரிக்கிறீங்க. எனக்கு தெரியலங்க, நீங்க சொல்றத கேட்டதுனால நான் வெப்சைட்னு சொல்றேன். எந்த வெப்சைட் ஆனாலும் இருக்கலாம். ஏன் சிரிச்சீங்க? அது போது சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? 2 பீஸ் போடுறவங்களுக்கு எல்லாம் நாங்க இது பண்ணல சொன்னீங்க. அதனால நான் சொன்னேன் நீங்க எக்ஸ் வெப்சைட் எல்லாம் பார்த்ததே இல்ல. அம்மா சத்தியம். அம்மா சத்தியமா இல்ல. ரொம்ப நல்ல நடிகையா இருக்க. சோ ப்ராமிஸா நீங்க அடல்ட் வீடியோ எல்லாம் பார்த்ததே இல்லையா? பாத்திருக்கீங்க, பாக்காமலாம் இருப்பேன். லைக் இப்ப சொல்றேன், இப்ப பாத்திருக்கீங்க, அப்பெல்லாம் பார்த்தல. ஏங்க நீங்க வேற வெப்சைட்டே தெரியாது நீங்களா? அதனால வெப்சைட்ஸ் தெரியாது. இப்பதான் நம்ம தான் ஓபன் பண்ணாலே எல்லாமே வருது. நார்மலா நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்ல. நீங்க வெப்சைட் குள்ள போய் பார்க்கணும். சோ வெப்சைட் தெரியாத அளவுக்கு உங்க மெயின்டைன் பண்ணி வச்சிட்டேன். ஆமா, அப்படியே வளர்த்துட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு அதெல்லாம் தேவைப்படல. இப்ப வெப்சைட்ல யாருமே பாக்குறது இல்ல. பேசிக்கலி பிகாஸ் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வருதுன்றாரு. ஓகே, அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க? அது நம்ம என்ன அட்வைஸ் பண்ண முடியும்? பண்ணா மட்டும் கேட்டுருவாங்களா? ஆக்சுவலா நான் வந்து இப்போ வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் ஆகணும் பார்த்தேன். அவங்கள வந்து ஒரு சில சீரியல்லாம் நான் அவங்கள பார்த்துருக்கேன். பட் இப்போ அவங்களோட வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெனியூனா ஒரு குடும்ப பெண் குத்து விளக்காதான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எல்லாம் போடுறாங்க. நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ மாதிரி இருக்கு. இல்லங்க, அவங்க நல்ல சீரியல் வாய்ப்புல நடிச்சிருந்தா கூட நல்லா வந்திருப்பாங்க. இப்போ ஒன்லி ஃபார் ட்ரூ ட்ரெஸ் தான், ஐ மீன் 2 பீஸ் தான். ஓகே டன். அவங்க பேர் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் அதுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் இப்பயே கூட சர்ச் பண்ணி காட்டிடுவேன். பட் சென்சார்ல மாட்டிப்பேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஃபன் அண்ட் கான்ட்ரோவர்சி எல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஷாலினிட்ட இருந்து ஒரு விஷயம் எனக்கு வேணும். ஷாலினி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இல்லப்பா இந்த நடிகரோட நான் நடிக்க போறேன், ஸோ இந்த நடிகரோட எனக்கு நடிக்க ஆசை, இந்த டைரக்டரோட நான் நடிக்க ஆசை, ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட்லாம் நான் இருக்கணும் அப்படின்னா ஷாலினிக்கு அந்த ஒரு ஆசை வெறி யார் மேல இருக்கு? டைரக்டர்ஸ்னு பார்த்தா மணிரத்னம் சார், அவர் படங்களை பண்ணணும் ஆசை இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்குங்க. உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. ஆஃப் கோர்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன, இருக்கு 100% எல்லாருக்குமே இருக்கும். அப்புறம் பாலா சார், and then பாலா சார்லாம் ஓட விட்டு அடிப்பாரா? பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓகே டன்.
இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு பாலா சார் படத்துல நடிக்கிற அந்த ஃபேஸ் கட் பக்காவா இருக்கு. வெற்றிமாறன் சார், பக்காவா போடணும். ரஞ்சித் சார். ஆ சோ இவங்க படங்கள் ஃபுல்லா பண்ணுவோம். ஓகே. ஹீரோனா இவங்களோட நடிக்க ஒரு பேரா இவங்களோட நடிக்க எனக்கு ஆசை. எனக்கு அப்படி ரொம்ப பிடிச்ச ஹீரோனா தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப ஓவர் ஆசை தான்டா. ஓவர் ஆசை. தனுஷ் சார் பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அவனுக்கு ஓவர் ஆசையா இருக்கு. யாருக்கு? அவனுக்கு. அப்பல இருந்து உங்களை வச்சக்கணும் வாங்காம பாப்பேன். இதெல்லாம் கட் பண்ணிடுவீங்கல்ல? இல்ல இதெல்லாம் சமாளிச்சுப்பேன். தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மணிகண்டன். வட்டன் நடிகர் குடும்பஸ்தங்க. கஷ்டம். குடும்பஸ்தனா இருக்க எவ்வளவு கஷ்டம் தெரியும். ஓகே, நீங்க மேரிடா? மேரிட்? வாட் யூ மீன் பை மேரிட்? நீங்க கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல. நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணல, நான் மட்டும் எப்படி கல்யாணம்? இல்ல, இப்ப குடும்பஸ்தன் ஒண்ணு ரொம்ப ஃபீல் பண்றீங்க. ஹலோ, அப்பா அம்மா பாத்துக்கிறவனும் குடும்பஸ்தன் தான். சில பேர்லாம் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணமே பண்ணலன்னு சொல்லிட்டு திரியுறாங்க. நீங்க குடும்பஸ்தி இல்லையா? அதுக்காக கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல. அப்புறம் சரி, எனக்கு அந்த கேள்வி கேட்டுக்கிறேன். சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட். ரைட். எஸ், மணிகண்டன் வெரி குட் ஆக்டர். எனக்கு ரொம்ப ரீசெண்டா பிடிச்ச ஒரு நடிகர். கதைகளும் கரெக்டா தேர்ந்தெடுக்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு ஒரு பேரா நீங்க நடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். Thank you. ஓகே, சோ ஃபைனலா இந்த क्वेश्चनோட நான் முடிச்சிடுறேன். ஓகே, நீங்க என்னைக்காச்சும் இந்த ஒரு क्वेश्चन உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்களா? ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள சரியான கடுப்பா இருக்குது, இல்ல வெறுப்பா இருக்குது, சாமான் இண்டஸ்ட்ரி விட்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு தாட் என்னைக்காச்சும் உங்களுக்கு? அப்படி இல்ல. இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு படம் ஆடிஷன் போயிருக்கோம், இல்ல இது பண்ணிருக்கோம், இந்த கேரக்டர் வரும், இது பண்ணுங்கிறக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அது லாஸ்ட் டைம்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல டக்குனு மிஸ் ஆகி போயிருமா, ஷூட் போயிருவாங்க. நம்ம ஒரு 2 month 3 monthலாம் ஃபாலோ பண்ணிருப்போம். கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும்டாங்கிற ஒரு மாதிரி வெயிட் பண்ணி அதுக்காக ஓகே இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கப்ப அது கிடைக்காம போறப்போ ஒரு ரொம்ப ஃபீல் இருக்கும். ஏன், எதனால, என்ன மிஸ் பண்ணோம் நம்ம, ஏன் எதனால போச்சு, என்ன தப்பு பண்ணோம், அங்க என்ன ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சா, எதனால மிஸ் ஆயிருக்குன்னு நிறைய நாள் ஒரு 2-3 நாளா யோசிச்சு அதை பத்தி திங்க் பண்ணி அழுதுதான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், எதுவா இருந்தாலும் லைக் இப்போ ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா அதை விட நல்ல பெட்டரா கிடைக்கும், லைக் இன்னும் வேற விஷயங்கள் நல்ல பெட்டரா வரதுக்காக இருக்கு போல, அதனால வெயிட் பண்ண வைக்கிறாங்க கடவுள் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி தேத்திக்குவேன், அவ்வளவுதான். ஃபீல் பண்ணது கிடையாது. எனக்கு என்ன ஃபீல் பண்ணிருக்கீங்க, இண்டஸ்ட்ரி விட்டு வெளியில போகணும்னு நினைச்சது இல்ல? நினைச்சது கிடையாது. லைக் சினிமாங்கிற ஒரு இதுதான். ஓகே, லவ் பண்ணிருக்கீங்களா? அப்படி திடீர்னு கேட்டா என்ன சொல்றது? இல்ல, அப்படி இல்ல, பண்ணிருக்கேன். ஓகே, ஸ்கூல்லயா காலேஜ்லயா? ஸ்கூல் படிக்கிறேன். ஸ்கூல் படிக்கும்போது சைல்ட்ஹுட் லவ். சைல்ட்ஹுட் லவ். ஓகே, சோ என்ன வயசு? 10th to 11th 12th அந்த மாதிரி? 12th. அது சைல்ட்ஹுட் அடல். ஓகே 12th முடிச்சிட்டா. ஒரு குழந்தையா இருக்கும்போது நான் லவ் பண்ண நீங்க 12th முடிச்சிட்டா. ஏன், என்ன காரணங்கள பிரேக்கப் ஆயிச்சு? அப்போ மேரேஜ்ங்கற மாதிரி போச்சு. அது நம்ம சினிமால இருக்கோம். 12th முடிச்ச உடனே மேரேஜா? லைக் அவங்க சைடுல மேரேஜ். வாரங்க, எனக்குலாம் அப்படியே கேட்டா டப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டு ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டீங்க லைஃப. ஓகே, அப்படியா? சீரியஸாவே ஷாலினி எப்பவுமே இப்படிதான் ஜாலியான டைப். ஜாலியான டைப். ஓகே, சோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்க? ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். சில டைம்ல நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுமே தப்புங்கிற மாதிரி சில டைம் யோசிப்பேன். மேபி நம்மள பழகுறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, பட் அதை எப்படி எடுத்துப்பாங்க, எப்படி வந்து பின்னாடி பிஹேவ் பேசுவாங்கன்னு தெரியாதுல்ல. பட் ஓகே, நம்ம இருக்கிற மாதிரி இருப்போம். ஓகே, வாட் எவர் இட் இஸ், யார் என்ன வேணா நினைச்சிட்டு நம்ம இருக்கிற மாதிரி இருப்போங்கிற மாதிரி டிராவல் பண்ணிட்டு. ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட் ஷாலினி. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜாலியான, ஒரு ஃப்ரெண்ட்லியா, ஒரு பெருசா சீரியஸா போகாம ரொம்ப ஜோயிலா பேசின ஒரு இன்டர்வியூ இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வெரி ஹாப்பி. கண்டிப்பா ஆடியன்ஸும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட் இன் ஃபியூச்சர். அண்ட் ஃப்ரீடம் படத்துக்கும் சரி, அடுத்தடுத்து பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கும் சரி, கூடிய விரைவில் உங்களை வந்து ஒரு லீட் ரோல்ல நாங்கள் பார்க்கணும். கண்டிப்பா உங்களோட ஆக்டிங்கை ரசிக்கணும் ஸ்கிரீன்லன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.